யூடியூபர்கள் மீது தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடுக்குவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக துரை வைகோ பதிலளித்துள்ளார். ஏன்னா தவறு செய்யறவர்கள் மேல கூட கூட இவ்வளவு பெரிய அந்த குற்றத்துக்கு கூட இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த சின்ன சின்ன தண்டனைகளுக்கு இதுக்கு குற்றங்களுக்கு பெரிய தண்டனைகள் கொடுக்குற மாதிரி. அதாவது இன்னைக்கு சோசியல் மீடியா இப்ப நீங்க சொன்ன மாதிரி யூடியூபா இருக்கலாம், இல்லாட்டி என்னன்னா இன்னைக்கு ஒரு சென்சார்ஷிப் இல்லை. இன்னைக்கு யாரை பத்தி யாரை வேணா என்ன வேணா கருத்துக்கள் சொன்னாலும் இருக்கும்போது அது ஒரு சில வரம்புகள் தாண்டும் போது அது தனி மனிதனையும் சரி இயக்கங்களையும் சரி தவறான செய்திகள் எந்தவித யூகங்களை வச்சு ஒரு தவறான செய்திகள் பரப்பப்படும் போது அது அந்த குடும்பங்களையும் சரி தனிப்பட்ட மாதிரி மனிதர்களையும் ரொம்ப பாதிக்குது. அதே நேரத்தில் என்னன்னா இன்னைக்கு பத்திரிகையாளருங்கிறது ஒரு காலத்துல பத்திரிகைங்கன்னா பத்திரிகை உலகங்கிறது டிவி சேனல்ஸ் இருக்கும், உங்களுக்கு செய்திகள் இருக்கும், இல்லாட்டி பத்திரிகை இன்னைக்கு தந்தியா இருக்கட்டும், தினமலரா இருக்கட்டும், தினமணியா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், இந்த மாதிரி அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எடிட்டோரியல் இருக்கும், ஒரு சென்சார்ஷிப் இருக்கும். சரி இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் நம்ம போட வேண்டாம், இது ஒரு தனி மனித தாக்குதல் ரொம்ப இருக்கு, இல்ல இது தவறான ஒரு வதந்தியை வச்சு இதை செய்திகள் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு விஷயம். சோசியல் மீடியானால சாதாரண எளியோருடைய குரல் இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு தப்பான விஷயம் இன்னைக்கு உலகத்துல தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு. சாதாரண ஜனங்களுக்கு கூட ஒருத்தர் சாதாரண பிரச்சனையா அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோ யாரோ ஒரு தவறு செய்யறாங்கன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு செய்யறதுக்கு சோசியல் மீடியா பயன்படுது. பட் அதே வேளையில என்னன்னா சில சமயங்கள் ஒரு தனி மனிதனையோ இல்லாட்டி ஒரு இயக்கத்தை பத்தியோ ஒரு தவறான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்து அவங்களை அப்படியே டிஸ்கிரெடிட் பண்றது செய்யறது அரசியல் ரீதியாகவும் சரி தனிப்பட்ட விஷயம் பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பா ஒரு வரைமுறை இருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. பட் அந்த இது பத்தி நான் பேச விரும்பல. அவர் நீங்க சொல்ற குறிப்பிட்ட சவுக் சங்கர் வச்சு நீங்க கேட்கறீங்க, அதுக்குள்ள நான் போக விரும்புறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.